எல்லாருக்கும் வணக்கம். பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்களை மாதிரி வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து அதுவும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு நல்ல மணம் வரும். அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வறுத்து தட்டில் கொட்டிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து அதுவும் நல்லா வறுந்து கலர் மாறினதும் தட்டில் கொட்டிக்கிங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு குச்சி கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்குங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து 2 வாட்டி இந்த மாதிரி கிளறிட்டு தட்டில் சேர்த்துக்குங்க. இப்போது 6 பல் பூண்டை தட்டி இந்த மாதிரி ஈரம்லாம் போகிற அளவுக்கு வதக்கி அது கூடயே சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆகிடும். லேசியான டேயில் இதை லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் சாப்பாட்டில் போட்டு கலந்து தரலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.